வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் கொளுத்தி போட்ட நெருப்பால பத்தி எரியிற வீடு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். வைல்ட் கார்ட் கண்டஸ்டன்ட் பிரஜின், அமித், சாண்ட்ரா அதுக்கப்புறமா திவ்யா வந்தாங்கன்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம். இவங்க வெளியில கேம் பார்த்ததுனாலயும், ஆல்ரெடி மக்கள் செல்வாக்கு இவங்க கிட்ட இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால இவங்க கிட்ட விளையாடக்கூடிய அந்த போல்ட்னஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா இருக்கும். இது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனா இவங்க வீட்டுக்குள்ள வந்ததுமே இவங்க காட்டுன அந்த ஒரு ஃபயரான ஒரு இன்ட்ரோஸ் இருக்குல்ல. அதாவது வந்து பேப்பர கிழிச்சு போட்டது, அதுக்கப்புறமா அவங்க பேசின விதம், ஆட்டிட்யூட் காட்டின ஒரு விதம், திவ்யா வந்து பேசின விதம், அமித் பேசின விதங்கள்லாம் வந்து நமக்கு எப்படி இருந்ததுன்னா, பிக் பாஸ் ஒரு விஷயத்த ஃபீட் பண்ணி அனுப்பிச்சிருக்காரு. அது என்னன்னே தெரியாம இவங்க அவசரப்பட்டு வந்து தள்ளலாம்லான்னு குதிக்கிறாங்கன்றது நமக்கு தெரிஞ்சது. ஏன்னா, பிக் பாஸ் உள்ள அனுப்பும்போதே என்ன பண்ணுவாருன்னா, மஞ்சள் தண்ணி ஊத்தி தான் அனுப்புவாரு. அதுக்கப்புறமா பிக் பாஸ் வெட்டாம, அந்த ஹவுஸ்மேட்ஸ் கையிலே கத்திய குடுத்து வெட்ட விடுவாரு. இதுதான் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இதுதான் வந்து லாஸ்ட் 8 சீசன்ல நடந்தது. பட் அத எந்த இடத்துல இவங்க மறந்தாங்கன்னு தெரியல. நேத்து போனதும் போகாததுமாவே உள்ள இருக்க அரோராவா இருக்கட்டும், பார்வதியா இருக்கட்டும், கமருதீனா இருக்கட்டும், இவங்கள்ட்ட ரொம்ப ரகடா நடந்துக்கிட்டாங்க. ரகட் மீன்ஸ் மக்கள் எப்படி வந்து அவங்கள்ட்டலாம் நடந்துக்கணும்னு நெனைக்கிறாங்களோ, அப்படி ஒரு மக்களோட ரெப்ரசன்டேட்டிவா அவங்க அங்கே நடந்துக்கிட்டாங்க. அங்கே ஒரு விஷயம் நடந்தது. அதுக்கு எப்படா பழி வாங்கும்னு சொல்லி மத்த ஹவுஸ்மேட்ஸ் கூட அந்த அளவுக்கு காத்திருக்கல. ஆனா பார்வதியும், நம்ம திவாகரும் ஒரு பக்கம் வெறி கொண்டு காத்திருந்தாங்க. சொல்லப்போனா கமருதீன் பேப்பர் ரொம்ப ஹார்ஷா வச்சிருந்தாங்க. ஆனா கமருதீன வந்து அவங்க அந்த மாரி சொல்லாம இருந்தது கூட கமருதீன் மறுநாள் பிஹேவ் பண்றது ரொம்ப நார்மல் ஆயிடுச்சு. ஆனா இன்னொரு பக்கம் பார்வதியும் வாட்டர் மெலனும் காத்தே இருக்கிறாங்க. எப்படா அவங்கள வந்து அடிச்சு விடலாம் அப்படிங்கிற மாரி. பிக் பாஸ் குடுத்த ஸ்கிரிப்ட்ட கண்மூடித்தனமா நம்பி உள்ள போயி, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் எடுத்தோனே ஒரு டாஸ்க் வச்சு பேப்பர கிழிச்சு, திரும்ப அத டஸ்ட்பின்ல போட்டு, அதுக்கப்புறம் அமித் வந்து உள்ள ஓப்பன் ஸ்பீச்ங்கிற பேர்ல நெறைய விஷயங்கள் பண்ணி, ஹவுஸ்மேட்ஸோட ஒரு எப்படி சொல்றது? மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆயிடுச்சு அப்படிங்கிறது உண்மை. ஆனா அது எங்க ஆகுது அப்படின்னா, இன்னைக்கு காலையில விடிஞ்சதுலருந்து இன்னும் கொஞ்சம் அதிகமாகுது. இதுல ஒரு விஷயத்த பேசணும் அப்படின்னா, நான் 2வது ஒரு விஷயம் ஒரு டாபிக் சொல்லியிருந்தேன். அதாவது எந்த தவறை மறைக்க பார்வதி இவ்ளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி, ஸோ அங்கருந்தே ஆரம்பிக்கலாம். உள்ள வந்தோனே இப்படி ஒரு டாஸ்க் நடக்குது. டாஸ்க் நடந்ததுக்கப்புறமா எல்லாரும் கேட்கறது, வெளியில இந்த கேம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்கு? வெளியில நாங்கலாம் எப்படி இருக்கோன்றப்போ எல்லாரும் ஒண்ணு ஒண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில என்ன ஆகுதுன்னா, பார்வதிக்கு மட்டும் வந்து இண்டிவிஜுவலா கேட்கறாங்க. இது வெளியில எப்படி போயிருக்கு? ஏன்னா ஆல்ரெடி நீங்க கமருதீனும் என்னைய பத்தி ஒரு விஷயம் சொன்னீங்க. அதனாலேயே கமருதீனுக்கும் எனக்கு சண்டை அப்படிங்கிறத அவங்க சொல்றாங்க. ஏன்னா நம்ம பார்த்திருப்போம். கமருதீன் நேத்து லைட்டா வந்து முழிச்சுக்கிட்டாரு. அதாவது பார்வதி சொல்றாங்கல்ல, அது ரொம்ப சாதாரண ஒரு பொம்பள புள்ள விஷயம் தான்டா. அத விட்டுடா அப்படின்றப்ப கமருதீன் கோவப்படுறாரு. அப்ப இங்க வெளியில ஏதோ பெருசா ப்ரொஜெக்ட் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சு, பார்வதி கமருதீன கூட்டிட்டு போய் கேட்டுருக்கணும். ஆனா அவங்க என்ன பண்றாங்கன்னா, அவங்க தனியா போய் இங்க கேட்கறாங்கன்ற பட்சத்தில அவங்க கேட்டதுனால சாண்ட்ராவும், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, திவ்யாவும் வந்து வெளியில நடந்த விஷயத்த எக்ஸ்ப்ளைன் பண்றாங்க. எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு, அதுக்கு அவங்க ஃபீல் பண்றப்ப அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "இத உங்க வீட்லலாம் பார்ப்பாங்கல்ல பாரு. ஸோ இத அப்படியே விட்டுருங்க." அப்படின்னு சொல்றப்ப பார்வதியும் ஒரு வார்த்தை சொல்றாங்க. "இத வந்து நான் ரொம்ப ஃப்ரீயா அத அப்படியே முடிச்சுரணும்னு நெனைக்கிறேன். கமருதீன் கூட என்கிட்ட வந்து சொன்னான். இத நம்ம வந்து இப்படியே ஃப்ரெண்ட்லியா மூவ் பண்ணி எண்ட் பண்ணி போணும். அதே நேரம் கமருதீன் தான் இத அமைதியா ஆக்கிக்கணும்னு நெனைக்கிறான். கமருதீன் அங்க பலி குடுத்துட்டு பார்வதி ஒரு பக்கம் சேஃபாக பாக்குது. அதே நேரம் அந்த அக்கா தான் பார்வதி அக்கா தான் கேட்குது. வெளியில இது எப்படி ப்ரொஜெக்ட் ஆயிருக்குன்னு. அப்ப இவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டு திவ்யா சொல்றது, உங்க வீட்லலாம் பார்ப்பாங்க. எவ்வளோ லேடீஸ் பார்ப்பாங்க. எவ்வளோ ஹவுஸ்மேட்ஸ் பார்ப்பாங்கன்றப்போ, ஓகேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல முடிச்சுறாங்க. முடிச்சுட்டு திரும்ப பார்வதி என்ன பண்றாங்கன்னா, ஒரு சர்டன் பீரியடுக்கு அப்புறமா இத வந்து திரும்ப திரும்ப பேசாதீங்க. இது முடிஞ்ச விஷயம். இது ஒரு சென்சிட்டிவான விஷயம். நீங்க ஒரு பெண்ண பத்தி இப்படி பேசுறீங்க, அப்படி பேசுறீங்கன்றப்போ ஒரு விஷயத்த போட்டு வாங்கிட்டு, திரும்ப பார்வதி எத ட்ரை பண்றாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஒரு சென்சிட்டிவான இஷ்யூவ எடுத்து எடுத்து பேசுறீங்க. அது முடிஞ்ச விஷயம் அப்படின்னு சொல்றாங்க.